டிசம்பர் 21 2025 அன்னைக்கு நைட் ட்ராவல் பண்ணி டிசம்பர் 22 காலையில் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இது என்ன ஊருன்னு கண்டுபிடிக்குமாறு கேட்டிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோ வந்து ரிலேட்டட் லிங்க் வீடியோவில் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். லேப் எக்ஸ்டர்னல் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இது வந்து நெய்தல் நிலத்தை சேர்ந்தது. பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறவங்க. புதுச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மோத்திலால் நேரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் எனப்படும் MNGPC அப்படிங்கிற காலேஜுக்கு எக்ஸ்டர்னல் டியூட்டியாக வந்திருக்கோம். நம்ம வந்து ரோவர் காலேஜில் படிக்கிறோம். இந்த காலேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ். எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக 401க்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து எங்கள் ஊருக்கு கிட்டத்தட்ட பக்கத்து ஊர் தான், ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. அடுத்து பக்கத்து டிஸ்ட்ரிக் தாங்க. எக்ஸாம் எல்லாம் முடித்து விட்டு லஞ்சு சும்மா தட்டாலடியான லஞ்சு. சிக்கன் 65 அந்த எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே இந்த வெங்காயத்தோட பெப்பரை தூக்கலாக போட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு சூடாக சாப்பிட்ருந்தா இன்னும் அருமையாக இருந்திருக்கும். சாப்பிட்டு முடித்து விட்டு அப்படியே பிரியாணி, இந்த பாண்டிச்சேரி ஸ்டைல் பிரியாணி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் கொடுத்துருந்தாங்க. லேப் எல்லாம் முடித்து விட்டு அப்படியே தூக்கம் சொருவ ஆரம்பிச்சிச்சு எனக்கு. சரி, இப்போ எப்படியாவது பஸ்ஸில் போய் ரீச் ஆகிட்டு பஸ்ஸில் செட்டில் ஆகிட்டு தூங்கிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி கிளம்பி விட்டோம். புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டு சும்மா சொல்லக்கூடாது, ஓசூரை கம்பேர் பண்ணுறப்போ 10ல் 1 மார்க் கூட கொடுக்க முடியாது. புதுச்சேரி பஸ் ஸ்டாண்டு வேறு லெவலில் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அங்கேயே நம்ம படுத்தே தூங்கலாம், அந்த மாதிரியான பஸ் ஸ்டாண்டு. அப்புறம் பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் மார்க்கமாக சிதம்பரம் வழியாக சிதம்பரம் சீர்காழி மாயாவரத்துக்கு போகணும், அதான் நம்ம டார்கெட்டு. அப்படியே அந்த கடலூர் ஓட்டியில் வந்துக்கிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு வருஷலாக கெமிக்கல் கம்பெனியாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். நான்லாம் வந்து ஒரு காலத்தில் வேலைக்காக இந்த தெருவில் தெருவாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு ரீச் ஆகிட்டு சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை 40 கிலோமீட்டர் தான், 1 மணி நேரம் தான் லோக்கல் பஸ் ஏறிட்டேன். டோட்டலாக என் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர்லேருந்து ஓசூர் 20ஆம் தேதி நைட்டு கிளம்பினேன், 286 கிலோமீட்டர். திரும்பி ஓசூர்லேருந்து பாண்டிச்சேரி 21ஆம் தேதி நைட்டு 278 கிலோமீட்டர். அப்படியே இந்த டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாண்டி டு மயிலாடுதுறை 114, மயிலாடுதுறை பெரம்பலூர் 117, டோட்டல் 800 கிலோமீட்டர். பெரம்பலூர்லேருந்து அப்படியே விடிய ஓசூருக்கு ரீச் ஆகிட்டு திரும்பி ஓசூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு திருவண்ணாமலை வழியாக பாண்டிச்சேரிக்கு போயிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் சிதம்பரம் சீர்காழி மாயவரத்துக்கு போயிட்டு திரும்பியும் மயிலாடுதுறையிலேருந்து அணக்கரை வழியாக காலேஜுக்கும் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர்ஸை 4 நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். செம்ம டயர்டாகவும் இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு கல்லூரியும் கிளம்பிட்டோம். நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி வாழுங்க, லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தால் பாய்ஸ் பாய்.